நம்ம மல்லியும், விஜயும் இருந்துகிட்டு அந்த கடையில கத்தி வாங்குன அந்த ஒரு பையன பார்த்து பேசும்போது, கடைசியில உண்மையிலேயே இப்போ மிகப்பெரிய ஒரு புரியாத ஒரு புதிராவே இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நடக்குது. அதுவும் இல்லாம ஏற்கனவே சுடர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சு, எல்லாருமே வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, சுடர் இறந்ததுனால மல்லிக்கு நெறைய ப்ராப்ளம். மல்லிய தூக்கி ஜெயில்ல வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அதே மாதிரி இப்போ இந்த சுடர கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி தானே நம்ம மல்லிய வந்து அரெஸ்ட் பண்ணி தூக்கி ஜெயில்ல போடணும் அப்படிங்கிற மாரி நெனச்சாங்க. இங்க தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்க போகுது. அதாவது இப்போ நம்ம மல்லி வந்து இந்த சுடர கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது சொன்னது எல்லாமே உண்மையோ, பொய்யோ. ஆனா உண்மையிலேயே சுடர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொன்னது தான் பொய் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான ஆதாரம் மட்டும் இல்ல, உண்மையிலேயே சுடர இப்போ கண்ணால பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி பயங்கரமான ஒரு ஷாக் ஆக போறாங்க. அப்போ அந்த இடத்துல இறந்து போனது யாரு? யார தான் வந்து கொன்னு எரிச்சாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டவுட் இப்ப எல்லாருக்குமே வரப்போகுது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம விஜய், மல்லி அது அவங்க 2 பேரும் வந்துட்டு அந்த பையன்கிட்ட போய் விசாரிச்சாங்க. விசாரிக்கும்போது தான் தெரிய வந்துச்சு, அந்த கத்திய வந்து உண்மையிலேயே வாங்கிட்டு வர சொன்னது இந்த சுடர் தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அதே மாரி இந்த சுடர் வந்து இறந்து போயிட்டாங்க. அதாவது நம்ம மல்லியும், விஜயும் வந்து இந்த மாரி இந்த டேட்ல இறந்துட்டாங்க. அன்னைக்கு இந்த கத்திய வாங்கிட்டு வந்த மறுநாள் தான் வந்து இறந்தது. அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, "என்ன சார் சொல்றீங்க? இவங்க இன்னும் சாகல. இவங்க உயிரோட தான் இருக்காங்க. நேத்து கூட நான் பார்த்தனே" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ இந்த பையன் வந்து சொல்ல ஆரம்பிச்சுறான். இத கேட்ட உடனே விஜய்க்கும், மல்லிக்கும் பயங்கரமா இருந்துச்சு. "டேய் தம்பி என்னடா சொல்லிட்டு இருக்க? வேற யாராச்சும் நீ பார்த்து சொல்லிட்டு இருக்கியா?" அதாவது இந்த சுடர கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி தான், என் மல்லிய தூக்கி ஜெயில்ல போடுறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வேற யாராச்சும் பார்த்து பொய் சொல்லிட்டு இருக்காத, அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, "சார் எனக்கு ரொம்ப நல்லா இவங்கள ஞாபகம் இருக்கு. அதாவது ஒரு கத்திய வாங்கிட்டு வர சொல்லி, அதுக்கு வந்து ரூ. 10,000 பணம் குடுத்தாங்க. அந்த கத்தியே வந்து ரூ. 15 ரூ. 20 தான். ஆனா அதுக்கு ரூ. 10,000 குடுத்தாங்க அப்படின்னா, அவங்களோட முகத்த என்னால மறக்க முடியுமா? நேத்து கூட அவங்கள நான் பார்த்து பேசினனே" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ இந்த பையன் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்றான். அப்பதான் வந்து இவங்க இருக்கக்கூடிய இடம் தெரியுமா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்கும்போது, கடைசியில அந்த இடத்துக்கு கூட்டு போறதுக்கு தயாரான உடனே, இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு அந்த பையன கூட்டிட்டு, அந்த பையன் கூட்டிட்டு போற இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மல்லிய வந்து நீ வந்து நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயி, அந்த தீபிகா போலீஸ்க்கு இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி, கடைசியில அவங்கள கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அந்த போலீஸ் வந்துட்டு நம்ம மல்லி சொல்றத கேட்காம இருந்தாங்க. கடைசியில இந்த அ அதாவது அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அடிச்சு, உண்மை எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. இதுதான் நடந்துச்சு. அதே மாதிரி நம்ம எல்லாருமே நெனச்சிட்டு இருக்க மாரி, அந்த சுடர் வந்து இன்னும் சாகல. அதாவது சுடர வந்து நான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மையான சுடர் சாகல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, எங்களுக்கு வந்து ஒரு சாட்சி வந்து கிடைச்சிருக்கு. அதுவும் இல்லாம இப்போ உடனடியா வந்தீங்க அப்படின்னா, அந்த சுடர கையும் களவுமா புடிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி கூப்பிடுறாங்க. அதே மாதிரி நம்ம விஜய், மல்லி, இந்த போலீஸு, அந்த பையன் இவங்க எல்லாருமே வந்து ஒரு முக்கியமான இடத்துல போய் மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. இந்த சுடர் வந்து இவ்வளோ நாளா யாருக்குமே தெரியாம மறைஞ்சுட்டு இருந்திருக்கான். உண்மையிலேயே யாருமே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா எல்லார பொறுத்தவரைக்கும், அதாவது இந்த ராஜேஸ்வரியா இருந்தாலும் சரி, ரகுவா இருந்தாலும் சரி, ஏன் கடைசி நிமிஷத்துல உதவி பண்ண அந்த கவினா இருந்தாலும் சரி, இவங்க யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். ஏன்னா கெவின் கூட வந்து இந்த மாரி வந்து என் சுடர் அக்காவ கொலை பண்ணிட்டியே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, நம்ம அ விஜய், மல்லி இவங்க கிட்டலாம் வந்து ரொம்ப இதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது, இப்போ நம்ம அதாவது இந்த சுடர் இருந்துட்டு உண்மையிலே இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே நெனச்சாங்க. ஆனா, இப்போ எல்லாருமே போயிட்டு ஒரு வீட்ல எட்டி பார்க்குறாங்க. அங்க பார்த்தா இந்த சுடர் பேசிக்கிட்டு இருக்கான். அதாவது சுடர் இருந்துட்டு பல விஷயங்கள்ல எல்லாத்துல இருந்தும் வந்து தப்பிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு வழிய பண்ணியிருக்கான். அதே மாதிரி இப்போ இந்த சுடர் வந்து மிகப்பெரிய பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறது இது எல்லாமே வந்து விஜய்க்கும், மல்லிக்கும் தெரிய வந்துருச்சு. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா மல்லியும், விஜயும் இருந்துட்டு எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. இந்த கேஸ வந்து கண்டுபிடிக்கணும். இந்த கேஸ கண்டுபிடிச்சு உண்மையான குற்றவாளிய வந்து வெளிய கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா அதே சமயத்துல நம்ம மல்லி வந்து கொலைகாரியே இல்ல அப்படின்னாலுமே கூட இந்த தீபிகா போலீஸ் ரெடியா இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே சுடர் உயிரோடு இருக்கிறத பார்த்த உடனே தீபிகா போலீஸ்க்கும் பயங்கரமான அதிர்ச்சி. அடுத்ததா வந்து இந்த சுடர வந்து எல்லாருமே ரவுண்டு கட்டி பிடிக்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாரி வந்து நினைச்சிட்டு இருந்த சுடர் இப்போ உயிரோடு இருக்காங்க. அதே
அதே மாதிரி அந்த இடத்துல இப்போ கொன்னு எரிச்சது யாரு அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து மிகப்பெரிய டவுட் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா யாருமே இறந்ததா வந்து இன்னும் கம்ப்ளைண்ட் வரல. அதே மாதிரி உண்மையிலேயே அங்க ஒரு பாடி எரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய வருது. இதுக்கப்புறம் தான் இந்த சுடர் வந்துட்டு எல்லா உண்மையுமே சொல்ல போறான். இந்த மாதிரி வந்து என்னோட அடையாளங்களை அழிக்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். அதாவது ஏற்கனவே இந்த சுடர் வந்து பண்ண தப்புனால இங்க எல்லாமே போச்சு. ஒரு பக்கம் வந்து ரகுவ வந்து பகைச்சுக்கிட்டாச்சு. ரகு கிட்ட இருந்து 50 லட்சம் ரூபாய் ஆட்டைய போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, அதே மாதிரி இப்போ இந்த எல்லா பிரச்சனையிலும் இந்த ரகு கிட்ட இருந்து தப்பிக்கணும்னாலும் சரி, போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னாலும் சரி, இது எல்லாத்துக்குமே நமக்கு ஒரே வழிதான். நம்மளோட அடையாளத்தை மறைக்கணும். அதாவது நம்மளோட அடையாளத்தையே அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த சுடர் முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது சுடர் இறந்து போயிட்டா வந்து எல்லாரையுமே வந்து நம்ப வச்சிருக்காங்க. இது யாரு ஏத்துக்கிட்டனாலும் ஏத்துக்கலனாலும் இது ஒரு மிகப்பெரிய வந்து உண்மையா இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வெளியே வரல அப்படின்னாலுமே கூட கூடிய சீக்கிரத்துல இந்த ஒரு விஷயம் வெளியே வரதான் போகுது. இந்த சுடர் வந்து உண்மையிலேயே உயிரோடு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே பயங்கரமான ஒரு ஷாக் ஆகுவாங்க. ஆனா அதுலயும் கதிரேசன்லாம் ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ஏற்பாடு பண்ண ஆட்கள் தான் வந்து அந்த சுடரை வதம் பண்ணிட்டாங்க. நம்ம சொன்னது எல்லாத்தையுமே இப்படி கச்சிதமா முடிச்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ கதிரேசனுக்கெல்லாம் இந்த உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னும் என்ன ரியாக்ட் பண்ணுவாரு அப்படிங்கிறதே மிகப்பெரிய சந்தேகமா இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் விஜய், மல்லி, இந்த போலீஸ் இவங்க எல்லாருமே ரவுண்டு கட்டி வந்து இந்த சுடரை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. யார் அந்த இடத்துல இறந்து போனது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள், நிறைய உண்மைகள் வெளியே வரப்போகுது. இந்த ராஜேஸ்வரியும் வந்து உண்மையான ரேணுகாவை வந்து கொலை பண்ணி மாட்டிக்கிட்டா இல்லையா? அந்த ஒரு விஷயம் முதற்கொண்டு எல்லாமே தெரிய வந்து கடைசியில வசமா சிக்க போறா. அதுல சந்தேகம் இல்ல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.